படம் வந்து மேக்கிங்கில் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து இந்த அளவுக்கு நடிகை தெரியுமான்றது இந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு வெற்றிமாறன். வெற்றிமாறன் வந்து த பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் இன் தமிழ் சினிமா வந்து மறுபடியும் அவர் படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. பாட்டு அதான் அந்த 2 பாட்டு வந்து ஆல்ரெடி ஹிட்டான பாட்டு வந்து பெருசாக ஒன்றும் படத்துக்கு வந்து தூக்கி நிறுத்தல. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங்கு, சினிமாட்டோகிராஃபி வந்து பிரித்து எடுத்தாங்க. பேக்ரவுண்ட் வந்து இளையராஜா வந்து வேறு லெவல் பண்ணியிருக்கு. படம் வந்து த பெஸ்ட் ஆஃப் மூவி விடுதலை பார்ட் 2. கம்பேர் பண்ணுற அளவுக்கு செகண்ட் பார்ட் வந்து ஸ்லோ. ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை, லேக் இருக்குது படத்தில். பட் ஆனால் சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. பார்ட் 3க்கான லீடு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது, நல்ல டைலாக் இருக்குது, கருத்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஆசம். கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங்காக இருக்கட்டும், கிஷோர் குமார் சூப்பராக பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் படம் இது. புரியல, சூரி அவர் எப்பயுமே தனி, இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் லைட்டாக போயிட்டு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குது. எல்லோரும் சமோன்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. ஆனால் நல்லா இருக்குது படம். சூரிக்கு இல்லை தலை, விஜய் சேதுபதி. சூரி வந்து அவ்வளோ காமிக்கவே இல்லை ஃபஸ்ட் ஹாஃப். சூரியிலேருந்து அவ்வளோ. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சண்டை சீன் மாதிரி பண்ணுவார். அவரோட ஐயர் போஸ்டிங் ஒருத்தர, அது மட்டும் நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி சூப்பர். மியூசிக் பாட்டெலாம் நல்லா இருக்கு. இட் வாஸ் குட். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். மியூசிக் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. இளையராஜா டிட் அ குட் ஜாப். First part was more like a storytelling. This kind of creates a revolutionary மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கும், பார்க்கலாம். சேது சார், மஞ்சு வாரியர், கிஷோர் எல்லாம் மிரட்டி இருப்பாங்க. மியூசிக் ராஜா சார் தான் ஹீரோ இந்த படத்தில். சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் சூப்பர், நல்லா போச்சு. மியூசிக் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இளையராஜா அது சொல்லவே வேணாம், நல்லா தான் போச்சு மூவி. பார்ட் 1 நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி இருந்தது ஸ்டார்டிங் லைக் இன்டர்மிஷன் முன்னாடி கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா தான் இருந்தது. ஒரு மாரலோட சொல்லியிருக்காங்க மூவியை. விஜய் சேதுபதி ஆக்டிங் பக்கா மாஸ். சூரியும் சூப்பராக நடிச்சிருக்காரு. மஞ்சு வாரியர் எல்லாருக்குமே வந்து பக்காவான ரோல். கென்க்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில். கென் கருணாஸ்க்கும் நல்லா இருந்துச்சு. நம்ம தெரிஞ்சுக்காத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. எப்படின்னா நிறையா போராளிகள் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. சில பேர்லாம் அவங்கள பற்றியெல்லாம் நிறையா சொல்லி ஒரு நார்மலாக இருக்க பர்சனுக்கு கூட நல்லா புரிய வச்சுருக்கிறார் படத்தை. படம் ஆல் ஓவர் சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருக்குது. குறைய சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. எல்லாமே பெஸ்ட் படம். ஆல் ஓவர் 5 ப்ரோ. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைரக்டருக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி அரசியல் படத்துக்கெலாம் நம்ம ஊரில் அவார்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஆழமான படம். நல்லா இருக்குது, பார்க்கலாண்ணா படம். சூப்பர்ண்ணா. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குண்ணா. இல்லை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் பார்க்கல. சும்மா போய் ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். பாப்பா தான் படம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் என்னன்றது. இல்லை ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமாம், அவர் பேசுனது கண்டனத்துக்குரியது.